இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு நார்மல் ஃபோட்டோ வந்துட்டு ஆரஞ்சு எஃபெக்ட்ல இந்த மாதிரி எப்படி சூப்பராக எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனோட பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ வந்து மாதிரி ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த பென்சில் ஐக்கான் ஒன்று சைடில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா ஸோ ஹச்டிஆர் ஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபில்டர் ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி 57 பார்த்தீங்கன்னா செட் பண்ணிவிட்டு ஸோ கீழே உள்ள டிக் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா டியூன் இமேஜின் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரைட்னஸ் என்ற அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு ஸோ இது மாதிரி -4 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட்டுங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ 15 இந்த மாதிரி ரேஞ்சில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் இருக்கிறது பாருங்கள். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஸோ 12 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் அப்படிங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், இன்க்ரீஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 28 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஹைலைட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு -12 பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஷேடோஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இன்க்ரீஸ் பண்ணிட்டு +7 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு செலக்டிவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு ஜூம் பண்ணிவிட்டு ஸோ ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்துட்டு டார்க்காக இருக்கோ ஸோ பாயிண்ட்டை வந்து மாதிரி செட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜூம் அவுட் பண்ணி கரெக்டான வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டான பிளேஸில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிவிட்டு ஸோ பிரைட்னஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் டோன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் இருக்கும், ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த லைட்டை வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி பிரைட்னஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஸோ எந்தெந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கின்ல வந்துட்டு டார்க் டவுன் இருக்கும் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்டை செட் பண்ணி பிரைட்னஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கிளாத்தில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டை வந்துட்டு செட் பண்ணிட்டு ஸோ பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக ஸ்ட்ரக்சர்ன்னு இருக்கிறத பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி ஸோ அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீட்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஸோ அந்த ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு திரும்பவும் பாயிண்ட்டை வந்துட்டு செட் பண்ணிட்டு பிரைட்னஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நான் ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ சேச்சுரேஷன் கம்மி பண்ணிவிட்டு ஸோ ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இந்த மாதிரி எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேர் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு ஸோ ஒயிட் கலரில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாயிண்ட்டை வந்து மாதிரி செட் பண்ணிவிட்டு ஸோ சர்க்கிள் வந்துட்டு இந்த மாதிரி நீட்டாக வந்துட்டு ஹேரில் மட்டும் இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ பிரைட்னஸ் வந்து இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு ஸோ ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பிளாக் கலரில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ பிளாக் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோட்டோ அந்த ஹேர் கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டாக செட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா வந்து நீட்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி டீடைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ 15 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஷார்ப்பனிங்னு இருக்கும், ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ 15 அந்த மாதிரி ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்னாப்சீட்டில் வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஷேர் ஐக்கான் இருக்கும், ஸோ ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸோ லைட்ரூம் அப்ளிகேஷன் வந்து ஃபோட்டோ வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன், லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரெஷரை வந்துட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்துட்டு கார்னரில் ஸோ 3 டாட் இருக்கும், ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா ஸோ காப்பி செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணி இதில் மாஸ்கிங் அப்படின்ற ஒரு பாக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிக் வர மாதிரி அதை வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு மேலே உள்ள டிக் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் காப்பிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் டிஸ்பிளே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓப்பன் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அதே மாதிரி 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே வந்துட்டு பேஸ்ட் ஆயிரும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு டோன் வந்துட்டு பக்காவாக கிடச்சிச்சு. ஸோ ஃபைனலாக ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எடிட்டிங் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் வந்து. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கில் மீட் பண்ணுவோம்.